என்னய்யா இப்படி அநியாயம் பண்றீங்க? பாமர மக்கள் யாருமே கார் வாங்கவே கூடாதா? அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க போல. போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து இந்தியாவுல விற்பனை செய்யப்பட்டு வர கார்களோட விலையை உயர்த்த போறதா மாருதி அறிவிச்சிருக்காங்க. ஏப்பா விலை உயர்வுலாம் வழக்கமா பண்றதுதானப்பா நீங்க சொல்றது கேக்குது. ஆனா ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்லைங்க. இந்த வருஷம் மட்டும் இது 4வது தடவை. ஆமாங்க, இந்த 2026ஆம் ஆண்டுல மட்டும் 4வது முறையா கார்களோட விலையை மாருதி உயர்த்த போகுது. இது தொடர்பான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முன்னெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை கார்களோட விலையை உயர்த்திட்டு இருந்தாங்க. அப்புறம் கடந்த சில வருஷமா அது வருஷத்துக்கு 2 முறைன்னு ஆச்சு. இப்போ ஒரு வருஷத்துல 4வது முறையா கார்களோட விலையை மாருதி உயர்த்த போகுது. இந்த 2026 முடிய இன்னும் 5 மாசம் இருக்கு. அதனால இன்னொரு தடவை கார் விலையை உயர்த்தினாலே இவங்க உயர்த்துவாங்க, சொல்ல முடியாது. ஏற்கனவே ஜனவரி, ஏப்ரல், ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை இந்த வருஷம் கார்களோட விலையை மாருதி உயர்த்திருக்கு. மாருதி மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க மத்த ஆட்டோமொபைல் நிறுவனங்களும் இதே போல விலையை உயர்த்தி இருக்காங்க. அதை தொடர்ந்து வர ஆகஸ்ட் மாசம் 4வது முறையா கார்களோட விலையை மாருதி உயர்த்த போகுது. இந்த ஆகஸ்ட்ல இந்தியாவில் தாங்கள் விற்பனை செஞ்சுட்டு வந்த கார்களோட விலையை 30,000 ரூபாய் வரை உயர்த்த போறதா மாருதி அறிவிச்சிருக்கு. அதனால மாருதி காரை வாங்கணும்னு ஏற்கனவே யாராவது திட்ட வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை உடனே இந்த ஜூலை மாசமே போய் வாங்கிட்டு வந்துருங்க. மாருதி மட்டும் இல்ல, எந்த நிறுவனத்தோட காரை வாங்குறதா இருந்தாலும் இப்பயே போய் வாங்கிடுங்க. ஏன்னா மாருதியை தொடர்ந்து மற்ற நிறுவனங்களும் இதே போல விலை உயர்வு அறிவிப்பு வெளியிடறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. எல்லா மாடலோட விலையையும் 30,000 ரூபாய்னு கராரா உயர்த்த மாட்டாங்க. மாடலோட விலை அப்புறம் வேரியண்டோட விலைக்கு ஏற்ப காரோட விலை உயர்வுலயும் மாற்றம் இருக்கும். இது போல முக்கியமான ஆட்டோமொபைல் செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.